பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்க விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். அந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்குதுன்னு பார்க்கலாமா? லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல 3வது 4வது வசனம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். இங்க பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்குன்னா, நம்மளுடைய காலங்களில, அதாவது நம்மளுடைய ஏற்ற காலத்துல நம்மளுடைய தேசத்துல மழை பெய்யணும்னா நம்ம என்ன பண்ணணுமா? ஆண்டவருடைய கட்டளைகளின்படியும் அவருடைய கற்பனைகளையும் நம்ம கை கொண்டு அதன்படி நம்ம செய்யணுமா. ரெண்டாவது, பூமி தன்னுடைய பலனை கொடுக்கணும்னா, மரங்கள் எல்லாம் தன்னுடைய கனிகளை கொடுக்கணும்னா, சுகமான வாழ்க்கை நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய கட்டளைகளின்படி நடக்கணுமா, அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும்னு சொல்றாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில ஏன், நம்மளுடைய தேசத்துல ஏன் ஏற்ற காலத்துல மழை பெய்ய மாட்டேங்குது? பாத்தீங்கன்னா கிளைமேட்டே மாறிடுச்சு. எங்க பாத்தீங்கன்னா பாருங்க, மழை காலத்துல வெயில் அடிக்குது, வெயில் காலத்துல மழை பெய்யுது. என்ன நடக்குதுன்னு தெரியல. எப்போ என்ன மழை வரும், எந்த ஊரை அது வாரிக்கொண்டு செல்லும்னு யாருக்குமே சொல்ல முடியல. கிளைமேட் மாறுது, பழங்களோ மற்ற காரியங்களோ இல்ல, எல்லாமே ஹைபிரிட்டா மாற ஆரம்பிச்சிருச்சு. உண்மையான பலனை பார்க்க முடியல. எதனாலனா நம்ம அவருடைய கட்டளையின்படி நடக்கிறது இல்ல, அவருடைய கற்பனைகளை கை கொள்றது இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய தேசம் சேமமாகணும்னா, நம்ம நாட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் நன்மை கிடைக்கணும்னா நம்மள இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மள நம்ம மாற்றிக்கொள்வோம். அவருடைய கட்டளைகளின்படி நடப்போம், கற்பனைகளை கை கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். நம்மளுடைய காலங்களில நம்ம செய்ய போகிற ஒரு அர்த்தம் உள்ள ஜபம்னா அது இதுதான். நம்ம தேசம் நல்லா இருக்கணும்னா நம்ம கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொன்னமா எங்களை சீக்கிரம் நல்ல பரமபிதாவே, அப்பா, எங்களோட கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆண்டவரே, மரங்கள் கனிகளை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவரே இயற்கை சீற்றங்கள், இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறதுக்கு காரணம் நாங்க தான்ப்பா. அப்பா, நாங்க செய்கிற தவறுகள் தான்ப்பா. இன்றைக்கு ஆண்டவரே நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய கட்டளைகளின்படியும் உங்களுடைய கற்பனைகளின்படியும் நாங்க கை கொண்டு நடக்கும்போது ஆண்டவரே எங்களுடைய தேசம் அதனுடைய பலனை கொடுக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோமே. ஆண்டவரே, நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த இரவுல யார் யார் ஆண்டவரே பலவீனமாய் உணர்கிறார்களோ அவங்களுக்கு பலத்தை நீங்க கட்டளையிடுங்க. யார் யார் தனிமையா இருக்காங்களோ நீங்க துணையாளரா இருந்து வழி நடத்துங்க. யார் யார் யாருடைய உதவிக்காய் எதிர்பார்த்து உட்கார்ந்து அழுது கொண்டிருக்காங்களோ ஆண்டவரே, பரம தேவன் உங்களுடைய கருணை கரத்தை நீட்டி அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை நீ சந்திப்பீராக. இரவுல நல்ல நித்திரை தாங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.